வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானவே எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கும்பராசியிலேயே தான் இருப்பார் வாக்கிய கணக்குப்படி. அதாவது சனி பயிற்சி இன்னி வர்றதுக்கு இன்னி ஒரு வருஷம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி திருக்கணிதத்துப்படி தான் உங்களுக்கு சனி பயிற்சி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க மார்ச் 29. ஸோ உங்களுக்கு 7.5 சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி அது விலகலை, அதுதான் உண்மை. அப்போ என்னென்னா இன்னி ஒரு வருஷத்துக்கு இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா சனி எப்பயுமே வர்ற போது கூட அவ்வளோவா பிரச்சனை பண்ண மாட்டேங்குது. அந்த விலகிற டைம் இருக்குல்ல, அப்போ தான் நம்மளை ஏதாவது தொந்தரவுப்படுத்தி நம்மளை கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாக்குது. அதனால் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக தெரிஞ்சால் சனிக்கிழமை சனி ஓரம் வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 வரும். அந்த நேரத்தில் போய் சனி பகவானுக்கு எள்ளில் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே இருங்க. சனியே உன்னால் எனக்கு ஏற்படுற சகல விதமான தோஷமும் விலகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளக்கு போட்டு வேண்டினீங்கன்னா உங்களுடைய அந்த சனியினால் ஏற்படுற கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. அடுத்து இப்போது உங்களுக்கு சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார். சுக்கிரன் 3வது இடத்துல பவர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்குகிற யோகம் இருக்கும், அல்லது வீடு கட்டுற யோகம், அந்த மாதிரிலாம் வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஒரு சிலருக்கு அமையுங்க. அதே போல் 5ஆம் அதிபதி வலிமை பெற்றுட்டாலே உங்களுக்கு புத்திரதோஷம் இருந்து இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் ஏதாவது கிடைக்காம இருந்தால் ஒரு 4 மாதத்துக்குள்ளே குழந்தை கருத்தரிக்கலாம், நிற்கலாம், அல்லது குழந்தை சிலருக்கு பிறந்துடும். அதே மாதிரி புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறனால பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துரும். 10ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் வேறு உங்களுக்கு வலிமையாக இருக்கார். அப்போ நீங்கள் புதுசாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு எப்போயாவது தொழில் தொடங்கி ஆகணுங்கிற எண்ணங்கள் வரும். தொடங்கணுன்னா தொடங்கலாம், தொடங்குனா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கர்ம யோகம்னு சொல்லுவோம், அது இருக்கும். கர்ம யோகம்னா நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள கொஞ்சம் மீட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கர்மம்னாலே உங்களுக்கு புரியும் இல்லையா, கர்ம காரியங்கள் செய்கிறது அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். அதோட நம்ம வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருந்தால் அந்த பிராணிகளுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போய் ஏதாவது தொந்தரவு வந்துடும். அதை தான் நம்ம கர்ம யோகம்னு சொல்கிறோம். அந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கதான் செய்யுது. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா 4வது இடத்துல இருக்கிறது நல்லது தான். அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும், அரசியல்வாதிகளினுடைய உதவிகள் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு உதவிகள் எல்லாமே கிடைச்சி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த சூரியன் கொடுப்பார். அஷ்டமாதிபதி பொதுவாக வலிமையாக இருக்கிற போது பொதுவாக சித்திரை மாதத்தில் எப்பயுமே நீங்கள் புதுசாக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. பொதுவாக அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் செய்யாமல் இருக்கணும். பொதுவாக எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் ஆகும், லேட் ஆகும். ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எந்த காரியத்தையும். அதை தான் சூரியன் செய்வார். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பகவானை பொறுத்தளவுக்கு நார்மலாக உங்களுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். குரு 5வது ராசியில் இருக்கிறது தான் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்போ உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா குரு பகவான் 5வது ராசியிலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற போது மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் தீரணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு லெவலுக்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த கஷ்டத்தை குறைச்சி விட்ருவோம் அந்த குரு பார்வை. ஆனாலுமே உங்களுக்கு நிறையா கஷ்டம் வர்ற மாதிரியே தெரியும், இது குறைச்சி விட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக குறைக்கும். அதை நல்லா உத்து கவனித்தோம்னா நமக்கு நல்லா புரியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த புத்திர பேருங்கிறோம்ல, அதெல்லாம் பிள்ளை பேருங்கிறதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு இடமாற்றங்களை கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்குங்க. கேது பொறுத்தளவுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். கேது 9வது ராசியில் இருந்தாலே பொதுவாக அந்த வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அது இந்த வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செஞ்சு கொடுக்காது. அதோட நம்ம சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த தொழிலை ஓட விடாது. இப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது. ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகுது. ராகு கேது பயிற்சி வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்ன நல்லா இருக்குன்னா, இப்போ கேது பகவான் 8க்கு வந்துடுவார். 8க்கு வந்தால் உங்களுக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி வரும், அந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனை விலகிடும். வேலை பார்க்குறதுல இருக்கிற பிரச்சனை விலகிடும். அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அப்பாவோட கருத்து வேறுபாடு வந்திருந்தாலும் அதெல்லாம் விலகிடும்.
ராகு ஏற்கனவே என்ன செய்கிறாரு, உங்களுக்கு 3வது ராசியில் தானே இருக்கார். இப்போ 2வது ராசிக்கு வரப்போகிறார். அவர் வந்தால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரும், ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனால் அப்படி யாரெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பூரா பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். வேறு பிரச்சனை வந்து ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் மட்டும் ராகு பயிற்சியினால் வந்து உருவாகும். ஏற்கனவே செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் தான் இருக்கார். 7ல் செவ்வாய் இருந்தால் இப்போதைக்கு தற்காலிகமாக செவ்வாய் தோஷம் இருக்குது. ஆனால் அந்த தற்காலிக செவ்வாய் தோஷங்கிறது ஒன்றும் பெரிய லெவலில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பாதிச்சிட போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா, பொதுவாக உங்களுடைய கணவன் அந்த மனைவி சொல்கிறோம்ல, அவங்களோட சண்டை சச்சரவை உருவாக்கி விட்டுரும், கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கி விட்டுரும். அதோடு அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி தானே. அதனால என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு சிலருக்கு மட்டும் தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும், யாரு கூடயாவது பழகுற மாதிரி செஞ்சிடும். அதனுடைய அடிப்படையில் அதை வச்சு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வர மாதிரி செய்யும். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தொந்தரவு தர மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதை வச்சு அவங்களோட நம்ம சண்டை சச்சரவு போட்டு கொஞ்சம் கோபதாபப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த செவ்வாய் கொடுப்பார். அப்போ செவ்வாய் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமை இழக்க செய்யும். மற்ற கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஓடும், ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலாம். கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே.